திரு ஹிம்லர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் இலவச வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுவதும் இலவசங்கள் கொடுப்பதும் புதிய செய்தி அல்ல. காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக, அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து இதை செய்துதான் வருகிறார்கள். இந்த இலவசத்தை கொடுத்து தான் வருகிறார்கள். நாங்கள் என்ன கேள்வி எழுப்புகிறோம் என்றால், இதுவரை நீங்கள் கொடுத்த இலவசத்தால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதா? அப்படி உயர்ந்து விட்டதென்றால் இந்த முறை எதற்காக இலவசம் கொடுக்கிறீர்கள்? இல்லை, உயரவில்லை என்றால் இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த இலவசத்தை கொடுப்பீர்கள்? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். இலவசம் என்று பேசுகிற போது தமிழ்நாட்டில் அதிக அளவிலே பேசப்பட்ட இலவசம் எதுவென்றால் இலவச தொலைக்காட்சி பெட்டி. இன்றைக்கும் திமுகவினுடைய நண்பர்கள் பெருமையாக பேசக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போது கூட நாங்கள் கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சி இப்போது வரைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது என்று. அது சாதனை அல்ல, வேதனை. 20 ஆண்டு காலமாக ஒரு வீட்டில் அதே 14 இன்ச்சு கலைஞர் தொலைக்காட்சி இன்றைக்கும் இருக்கிறதென்றால் வேறு புதிய தொலைக்காட்சி வாங்க காசு இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனை என்றால், மக்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுப்பதில்லை. டிவி கொடுத்த நீங்கள் வேலையை கொடுத்திருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். டிவியையும் வாங்கியிருப்பாங்க, மிக்சியையும் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறமா கிரைண்டர், வாஷிங் மிஷின் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அவர்களே சுயமாக அதை வாங்கி கொள்ளக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்திருப்பார்கள். இப்போ இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கு? அக்கா சொன்னது மாதிரி 1000 ரூபாய் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய்க்கு 13,000 கோடியை ஒதுக்குகிறோம் என்கிறார்கள். அந்த 1000 ரூபாய்க்கு 13,000 கோடியை ஒதுக்குகிறார்கள் இல்லையா? ஒதுக்கியதும் அப்படியே இன்னொரு வழியா டாஸ்மாக் மூலமா அந்த 13,000 கோடியும் அவர்களுக்கே செல்கிறது. அப்போ இது வளர்ச்சியும் அல்ல, கவர்ச்சியும் அல்ல, இது ஒரு ஏமாற்று வேலை. நம்ம நண்பர்கள்ட்ட கேட்போம், மச்சான் ஒரு 2,000 ரூபா ரொட்டேஷனுக்கு, 2 நாள் ரொட்டேஷனுக்கு தா என்று கேட்டு வாங்கி அந்த பணத்தை திரும்ப அவனிடம் கொடுப்போம் இல்லையா? அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். இங்கே கொடுக்கப்பட வேண்டியது இவர்கள் கொடுப்பது போன்று இந்த பொருட்கள் அல்ல. இலவசமாக ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு. அதன் மூலமாக அவர்களுடைய உழைப்பை பெறுங்கள். அந்த உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குங்கள். அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள். அந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தின் ஒரு பகுதியை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர்களே சுயமாக வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை கொடுங்கள். நான் முதல் சுற்றில் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர். இது எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். இதை கொடுப்பதுதான் ஒரு சரியான அரசினுடைய வளர்ச்சி திட்டமாக இருக்குமே தவிர, இதை தவிர எதை கொடுத்தாலும் அது அத்தனையும் கவர்ச்சிகரமான ஏமாற்று திட்டம்தான் என்பதை சொல்கிறேன். ஒரு பழமொழி உண்டு, ஒரு வாக்கியம், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் ஆகாயம் ஏறி வைகுண்டம் பார்க்க போனேன்னு. நம்ம அப்படிதான் நம்ம ஐயா ரவீந்திரன் அவர்களுடைய வாதத்தை நான் பார்க்கிறேன். அவர் முன்னாடியெல்லாம் பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் என்றார்கள். இப்போ ஒருபடி மேலே போய் அமெரிக்காவோடு தமிழ்நாட்டை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஐயா வந்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலை என்ன, தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை என்ன? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இலவசங்கள் தேவையா? பிரதர், அமெரிக்காவின் கடன் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செய்தி. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அசோகவர்ஷினி அக்காவுக்கு எவ்வளவு கடன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழக அரசின் மூலமாக உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு, தெரியுமா? இருக்கிற இஎம்ஐயே கட்ட முடியல பாஸ். அதுதான் நான் சொன்னேன், கூரை ஏறி அந்த வாக்கியத்தை சொன்னேன். நான் ஏற்கனவே முதல் சுற்றில் நான் சொன்னேன், அதற்கே பதில் இல்லை. அவங்க இலவசங்கள் எதை நீங்கள் இலவசமாக கொடுக்கணும்? முதலில் மக்களுடைய அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், குடிநீரை இலவசமாக கொடுங்க. அதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட நிதி, உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நிதி இருக்கிறது என்றால் நீங்கள் கொடுங்க, வேட்டி கொடுங்க, சேலை கொடுங்க, தேவை இருக்காது. அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகிற போது வேட்டி சேலை கூட வாங்க முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் கொடுக்கிறோம் என்று. அதைத்தான் நான் முதலில் கேட்டேன். இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் எம் மண்ணின் மக்களை வேட்டி சேலைக்கு கூட கையேந்தக்கூடிய நிலை வைத்திருப்பீர்கள் என்று அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதற்கு ஆங்கிலேயர்களை காட்டினார். மோடி, நம்ம ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை நோக்கி என்ன கேள்வி எழுப்பினாலும் அவர் நேருவை நோக்கி கை நீட்டுவார்.
அதே மாதிரி தான் நான் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆங்கிலேயர்களை நோக்கி கை நீட்டுகிறார். நான் என்ன கேட்குறேன், 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டது 2 கட்சிகள். இந்த கட்சிகளை நோக்கி தானே நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர் சொன்னது சரி. அதனால்தான் இதை செய்யாத திமுகவை நோக்கியும் அதிமுகவை நோக்கியும் நாங்கள் எங்களுடைய கேள்விகள் எழுப்புகிறோம். ஒரு நாள் தீபாவளிக்கு 790 கோடிக்கு குடிக்கிறாங்க. டாஸ்மாகினுடைய வருவாய் வியாபாரம் 790 கோடி. ஒரு நடிகன் தனக்கு பிடித்த ஒரு நடிகனுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு நாள் மட்டும் இந்த மக்கள் செலவழிக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? 30 கோடி 35 கோடி செலவு செய்கிறாங்க. இந்த மக்களைத்தான் ஏழை மக்கள் என்று சொல்லி இந்த மக்களுக்கு தான் நீங்கள் இலவசத்தை கொடுக்கிறீர்கள். இந்த மக்களுக்கு எதுக்கு இலவசம்? ஒரு நாள் 790 கோடிக்கு குடிக்கக்கூடிய மக்களுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம்? இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடினாலே தமிழ்நாட்டினுடைய பெரும் தொல்லைகள் பிரச்சனைகள் தீர்ந்து விடும். அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இலவசம் தான். அவர் சொன்ன லிஸ்ட்ல எதுவுமே இல்லை. காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை போல இருக்கு. அமெரிக்காவில் எல்லாமே இலவசம் தான். அமெரிக்காவுக்கு நான் ஒரு விசா வாங்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன். எல்லாமே இலவசம். நீங்க இத்தனை இலவசத்தை கொடுக்கிறீர்கள். வேட்டி கொடுக்குறீங்க, சேலை கொடுக்குறீங்க, நீங்க மிக்சி கிரைண்டர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு தவிச்ச வாய்க்கு தண்ணீரை 20 ரூபா கொடுக்குறீங்க. மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு இது போன்ற மிக்சியையும் கிரைண்டரையும் கொடுத்து நீங்க சரி கட்டி விடுறீங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு உணவு எல்லோருக்கும் தேவையானதானே. நீங்க இலவசமா தர வேண்டாம் ஐயா, காசு தர்றேன், எவ்வளோ காசு வேண்டாலும் நான் தர்றேன். இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருளை தாங்க. இன்னைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு என்று நாம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இன்றைக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? அக்கா நான் சொல்றேன் உங்களுக்கு, தாய்ப்பால் நஞ்சா மாறி இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. அக்கா இன்னைக்கு தாய்ப்பால் நஞ்சாக மாறி இருக்கிறது. பிறக்கிற குழந்தைகள் புற்றுநோயோடு பிறக்கிறதா. கை குழந்தைகள் புற்றுநோய்க்கு மரணம் அடைகிறது என்றால் இதற்கு காரணம் யார்? நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை கொடுங்கள். அதற்கு நாங்கள் பணம் தருவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எனவே மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை இலவசமாக கொடுங்கள். அதன் மூலமாக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். இதை கொடுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் எதை தந்தோம், எதை தருகிறோம், எதை தருவதற்கு இதை தருவதற்கு இந்தந்த சூழல்கள் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அது எப்போதும் வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்காது, மாறாக கவர்ச்சிக்கான திட்டமாக மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.